வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். இந்த மாத இறுதிக்குள் ஏழை தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும். வங்கி கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி அறிவிப்பு. நிழல் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ததால் தான் எதிர்க்கட்சி வரிசையில் திமுக. சட்டப்பேரவையில் பொன்முடியின் கேள்விக்கு ஓ பன்னீர்செல்வம் பதிலடி. நாடாளுமன்றத்தில் மத்திய அரசை தம்பிதுரை விமர்சித்து பேசியது ஏன்? அதிமுகவின் கருத்தா என விளக்க பேரவையில் திமுக தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தல். டிக்டாக் செயலை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மணிகண்டன் உறுதி. கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் வகையில் காட்சிகள் பதிவாகி வருவதால் நடவடிக்கை. விவிஐபி பிரமுகர்களுக்கான ஹெலிகாப்டர் ஒப்பந்த ஊழல் வழக்கு விவகாரம். இடைத்தரகர் ராஜீவ் சக்சேனாவை 18ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவு. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு இந்த மாத இறுதிக்குள் 2000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய திமுக உறுப்பினர் பொன்முடி சிறு குறு விவசாயிகள் பலருக்கு கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வறட்சி காலத்திலும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக 2016-17ஆம் ஆண்டிலிருந்து விவசாயிகள் காப்பீடு திட்டத்தில் சேர்க்கப்பட்டு பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படுவதாக தெரிவித்தார். அந்த ஆண்டில் 16 கோடி ரூபாய் அளவிற்கும் 2017-18ஆம் ஆண்டில் 996 கோடி ரூபாயும் காப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதையடுத்து உறுப்பினர் ஆஸ்டின் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வறுமை கோட்டிற்கு கீழுள்ள குடும்பங்களுக்கு இந்த மாத இறுதிக்குள் ரூபாய் 2000 வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் அறிவித்தார். சுமார் 60 லட்சம் தொழிலாளர்களின் வங்கிக் கணக்கில் தலா 2000 ரூபாய் இந்த மாதம் இறுதிக்குள் செலுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு இம்மாத இறுதியில் அடிக்கல் நாட்டப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநில அரசு பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவது தொடர்பாக சட்டசபையில் விவாதம் நடைபெற்றது. இதற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்து பேசினார். அப்போது பேசிய அவர் மாநிலங்களின் முன் அனுமதி இல்லாமல் தண்ணீரை தேக்குவதற்கு உரிய எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ள முடியாது என்பதை சுட்டிக்காட்டினார். மேலும் ஆந்திர அரசின் நடவடிக்கை குறித்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதையும் ஜூலை மாதம் விசாரணைக்கு வரவிருப்பதையும் முதலமைச்சர் பழனிசாமி குறிப்பிட்டார். ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே உள்ள தடுப்பணையின் பழுதுபார்ப்பு மற்றும் மறு கட்டமைப்பிற்காக 41.75 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஆணையிட்டதாக செய்தித்தாளில் தகவல் வெளியானது. இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு 13/11/2018 அன்று ஆந்திர அரசுக்கு அனுப்பிய கடிதத்தில் தடுப்பணைகளுக்கான விவரங்களை தமிழ்நாட்டின் பரிசீலனைக்காக அளிக்க வேண்டியும் மற்றும் தமிழ்நாடு அரசு அதன் கருத்துக்களை அளிக்கும் வரையில் ஒப்புதல் வழங்கப்படுவதை நிறுத்தி வைக்க வேண்டியும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. மேலும் மத்திய அரசினையும் இதுகுறித்து ஆந்திர அரசுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. ஆந்திர அரசிடமிருந்தோ அல்லது மத்திய அரசிடமிருந்தோ பதில் எதுவும் வர பெறாத நிலையில் பாலாற்றின் குறுக்கே உள்ள 21 தடுப்பணையின் பழுதுபார்ப்பு மற்றும் மறு கட்டமைப்பு பணிகளை உடனடியாக நிறுத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் ஒரு மனு ஒன்றை 19/11/2018 அன்று தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்துள்ளது. பாலாற்றின் குறுக்கே சம்பந்தப்பட்ட படுகை மாநிலங்களின் ஒப்புதல் பெறாமல் புதிய தடுப்பணைகளை கட்டுவதற்கு முனையக்கூடாது என்று மத்திய நீர்வள அமைச்சகம் நடத்திய கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். பாலாறு நதிநீர் பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமை நிலைநாட்டுவதற்கு அனைத்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே மேலும் 30 புதிய தடுப்பணைகள் கட்ட உத்தேசி இருப்பதாக 5/2/2011 செய்தி வெளியே வந்ததை அடுத்து இத்தடுப்பணைகள் கட்டுவதற்கான அனுமதியை வழங்கக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றத்தின் நிலுவையில் உள்ள வழக்குகள் முடிவுக்கு வரும் வரையில் தடுப்பணைகள் கட்டப்படக்கூடாது எனவும் இவ்வரசின் நீர்வள ஆதாரத்துறைக்கு அறிவுரை வழங்குமாறு 6/2/2019 அன்று ஆந்திர அரசு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. பாலாறு நதிநீர் பிரச்சனையில் மாண்பு புரட்சித் தலைவி அம்மாவின் வழியில் செயல்படும் இந்த அரசு தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு மாண்பு அம்மாவின் அரசு அனைத்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது என்பதையும் தங்கள் வாயிலாக மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் அதற்கான திட்டத்திற்கு இந்த மாத இறுதிக்குள் திட்டப்பணிகள் அடிக்கல் நாட்டப்படும் என்றும் குறிப்பிட்டார்.
ஏழைகளுக்கு தலா 2000 ரூபாய் நிதி உதவி திட்டம் தேர்தலுக்காக அறிவிக்கவில்லை என சட்டசபையில் முதலமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் நிதி உதவி திட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய திமுக உறுப்பினர் பொன்முடி 2000 ரூபாய் நிதி உதவி அறிவிப்பை தேர்தலை கருத்தில் கொண்டே முதலமைச்சர் வெளியிட்டுள்ளதாக தெரிவித்தார். ஓபிஎஸ் தாக்கல் செய்தது நிழல் பட்ஜெட் என்றும் முதலமைச்சர் விதி 110 கீழ் அறிவித்ததுதான் நிஜ பட்ஜெட் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்து பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நிஜ பட்ஜெட்டை தாக்கல் செய்வதால் தான் 32 ஆண்டுகளுக்கு பின் ஆண்ட கட்சியே ஆட்சிக்கு வந்ததாகவும் திமுக நிழல் பட்ஜெட்டை தாக்கல் செய்ததால் எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பதாகவும் விளக்கமளித்தார். அப்போது நிழல் பட்ஜெட் இல்லை என்றால் 2000 ரூபாய் நிதி உதவி அறிவிப்பை பட்ஜெட்டில் அறிவித்திருக்கலாம் என பொன்முடி கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்காக இந்த அறிவிப்பு வெளியிடப்படவில்லை என்றும் ஏழை குடும்பங்கள் மீதான அக்கறையினால் அரசு வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த அறிவிப்பு சிறந்ததா இல்லையா என்பதை மட்டும் சொல்லுங்கள் என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்றத்தில் மத்திய அரசை விமர்சித்து தம்பிதுரை பேசியது அவரது சொந்த கருத்தா அல்லது அதிமுகவின் கருத்தா என்பதை விளக்க வேண்டும் என பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தினார். தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பங்கேற்ற திமுக உறுப்பினர் பொன்முடி பேசினார். அப்போது ஜிஎஸ்டியால் சிறு குறு தொழிலாளர்கள் பெருளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழகத்திற்கு வரவேண்டிய 12,000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்காமல் இருப்பதாக நாடாளுமன்றத்தில் துணைத் தலைவர் தம்பிதுரை பேசியதை சுட்டிக்காட்டினார். மேலும் தம்பிதுரை பேசியது அதிமுகவின் கருத்தா அல்லது அவரது சொந்த கருத்தா என்பதை விளக்க வேண்டும் என்றும் பொன்முடி வலியுறுத்தினார். அப்போது பதிலளித்த அமைச்சர் ஜெயக்குமார் ஜிஎஸ்டியில் திருத்தம் மேற்கொண்டால் மட்டுமே ஏற்றுக்கொள்வோம் என பேசிய ஒரே மாநிலம் தமிழகம்தான் என்று கூறினார். அப்போது குறுக்கிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் தம்பிதுரையின் கருத்து அவரது சொந்த கருத்தா அல்லது ஒட்டுமொத்த அதிமுகவின் கருத்தா என உறுப்பினர் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என்று கூறினார். பின்னர் இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஜெயக்குமார் தமிழகத்திற்கு எதிராக வரும் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது அரசின் கடமை என்றும் அது தொடர்பாக மத்திய அரசு வழங்கக்கூடிய நிதி தாமதமாவதால் தம்பிதுரை அவ்வாறு பேசியுள்ளார் என்றும் அவர் பேசியதில் என்ன தவறு உள்ளது என்றும் வினா எழுப்பினார். அதிமுக அரசின் இந்த 5 ஆண்டுகளுக்கும் தம்முடைய ஆதரவு உண்டு என முக்குளத்தூர் புலிப்படை சட்டமன்ற உறுப்பினர் கருணாஸ் தெரிவித்துள்ளார். பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமது தொகுதி மக்களுக்கு பணியாற்றுவதே தமது தலையாய கடமை என்று கூறினார். துணை முதலமைச்சரும் முதலமைச்சரும் சில அமைச்சர்களும் சில கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுது நான் சொன்ன பதில் தொடர்ந்து இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. அப்படி இருந்திருந்தால் நான் கூவத்தூருக்கு சென்றிருக்க மாட்டேன். அம்மாவினுடைய ஆட்சி, அம்மா தியாகம் தன் உயிரை கொடுத்து உருவாக்கிய இந்த ஆட்சி நிலைக்க வேண்டும் என்று உங்களைப் போல் நினைக்கக்கூடியவர்கள் நானும் ஒருவனாகத்தான் இருக்கிறேன். மீண்டும் நான் தேர்தலில் போட்டியிடுவேனா, மீண்டும் நான் அரசியலில் இருப்பேனா என்பதை பற்றி எனக்கு தெரியாது. ஏகவே இந்த 5 ஆண்டுகளில் எனக்கு வாக்களித்த அம்மாவினுடைய ஆட்சி, அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட நான், அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட நான், என் தொகுதி மக்களுக்கு நான் இந்த 5 ஆண்டுகளில் அந்த மக்களுக்கு ஏதாவது செய்தவனாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்கள் ஒவ்வொரு நலத்திட்டங்களை என் தொகுதிக்கு செய்தாலே அது வரலாற்றிலே இடம்பெறும் என்ற நோக்கோடு அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற பட்சத்தில் எந்த நிலையிலும் என்னால் இவர்களுக்கு இந்த அம்மாவினுடைய ஆட்சி கலைப்பதில்லை, எனக்கு உடன்பாடு இல்லை என்பதை சொல்லியிருக்கிறேன். தமிழக சட்டசபையில் பட்ஜெட் மீதான விவாதம் 2வது நாளாக நடைபெற்று வருகின்றது. சின்னத்தம்பி யானை குறித்து சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பதிலளித்தார். 2019-20 ஆண்டுக்கான பட்ஜெட் கடந்த 8ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. பட்ஜெட்டில் பல்வேறு திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கப்பட்டன. இதையடுத்து 2 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு நேற்று சட்டசபை கூடியது. சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் பதிலளித்து பேசிய முதலமைச்சர் பழனிசாமி ஏழை எளிய மக்களின் நலனில் அக்கறை கொண்டு அவர்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல பல்வேறு நலத்திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்நிலையில் 2ஆம் நாள் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று நடந்து வருகின்றது. காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் KR ராமசாமி சின்னத்தம்பி யானை குறித்து கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தினசரி கதாநாயகன் சின்னத்தம்பி விளங்கி வருவதாக தெரிவித்தார். எந்த மிருகத்தையும் துன்புறுத்த வேண்டும் என்ற எண்ணம் அரசுக்கு இல்லை என்றும் சின்னத்தம்பி யானையை வனத்திற்குள் விடுவதுதான் இறுதி நிலை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் சின்னத்தம்பி யானையை காட்டுக்குள் விடுவது குறித்து நீதிமன்ற தீர்ப்புக்கு பின் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். காட்டு யானை சின்னத்தம்பிக்கு இயற்கை உணவுகளை கொடுத்து மீண்டும் ஏன் காட்டுக்குள் அனுப்பக்கூடாது என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி விடுத்துள்ளது.
கடந்த 2 வாரங்களாக காட்டிலிருந்து ஊருக்குள் புகுந்து உலா வரும் காட்டு யானை சின்னத்தம்பியை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் சின்னத்தம்பியை முகாமில் வைத்து பராமரிக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் தமிழக அரசின் சார்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதிகள் மணிக்குமார், சுப்பிரமணிய பிரசாத் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான அரசு வழக்கறிஞர் விஜய் நாராயண், யானையை முகாமுக்கு அனுப்புவது தொடர்பாக நாளை விரிவான விளக்கம் அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். யானைகளுக்கான நிபுணர் அஜய் தேசாய் நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் அளிப்பார் என்றும் அவர் கூறினார். இதையடுத்து சின்னத்தம்பி யானைக்கு இயற்கை உணவு அளித்து பின்னர் ஏன் காட்டுக்குள் அனுப்பக்கூடாது என வினா எழுப்பினர். தற்போது வயல்வெளிகளில் உணவை உண்பதால் யானை காட்டுக்குள் செல்ல மறுக்கிறதா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். சின்னத்தம்பி யானையின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என கூறிய நீதிபதிகள் விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்துள்ளனர். கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தி வரும் டிக்டாக் எனும் செயலியை தடை செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மணிகண்டன் உறுதியளித்துள்ளார். முகநூல், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமை தொடர்ந்து தற்போது இளைஞர்கள் மத்தியில் பொழுதை கழிக்க புதியதாக அவதாரம் எடுத்துள்ளது டிக்டாக் எனும் இசை செயலி. இதில் சினிமா பாடல்களை டப்பிங் செய்து யாரும் பதிவு போட முடியும். இதனால் கிராமத்து பெண்கள் கூட இந்த டிக்டாக் செயலியிடம் தங்களை மறந்து பொழுதை கழித்து வருகின்றனர். இந்த செயலில் தற்போது காவல்துறைக்கு சவால் விடும் விதமாகவும் மத உணர்வுகளை தூண்டும் விதமாகவும் காட்சிகளை பதிவிட்டு வருகின்றனர். அதிக அளவில் பெண்கள் இந்த செயலியை பயன்படுத்துவதால் அவர்களது வீடியோக்கள் தவறுதலாக பயன்படுத்த வாய்ப்பு இருப்பதாகவும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் இந்த செயலிக்கு தடை விதிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சட்டப்பேரவையில் இன்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் தமீம் அன்சாரி ஆபாசத்திற்கு வழி ஏற்படுத்தும் டிக்டாக் செயலி தமிழகத்தில் தடை செய்யப்படுமா என்று வினா எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மணிகண்டன், ப்ளூவேல் போல் மத்திய அரசுக்கு தெரிவித்து டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்கப்படும் என்று உறுதியளித்தார். மிகப்பெரிய சீரழிவுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய டிக்டாக் செயலியை தமிழக அரசு மத்திய அரசோடு பேசி தடை செய்ய வேண்டும் என்ற கருத்தை நான் ஆழமாக வலியுறுத்தியிருக்கிறேன். நாடு முழுக்க இந்த பிரச்சனை இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, நாட்டுடைய நலன் கருதி, நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், மக்களுடைய நலன் கருதி இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதி நிச்சயமாக கிடைக்கும் என பாஜகவின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உறுதியளித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ஜிஎஸ்டி மூலம் வசூலிக்கப்படும் வரி பணம் அனைத்தும் மாநிலங்களுக்கு அதிக அளவில் பகிர்ந்தளிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தடுத்து அதுல முதல் சந்தோஷப்படுறது நானா தான் இருப்பேன். ஏன்னா அதிகமாக எங்களை போன்றவர்களை வைத்து தான் அவங்க பரிகசித்து கொண்டிருக்கிறாங்க, கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா வரம்பு மீறி போகிறது. அது ஒரு விளையாட்டா, ஒரு விருப்பமா, அப்படி இருக்கிற ஒரு சந்தோஷப்படுவதற்காக செய்யப்பட்ட அந்த ஒரு திட்டம், அந்த ஒரு விளையாட்டு எப்படியோ போய்கொண்டு இருக்கிறது. அதனால அது தடை செய்யப்படுவதாக இருந்தால் அதை நாங்களும் வரவேற்போம் என்பது. தமிழர்களின் நாகரிகம், பண்பாட்டை அறிய முயல்வதில் மத்திய அரசு காலம் தாழ்த்துவது ஏற்புடையது அல்ல என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. காமராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் தூத்துக்குடி மாவட்டத்தில் 13,000 ஆண்டு பழமையான தொல்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்றும் பல வரலாற்று சான்றுகள் புதைந்துள்ளதால் இப்பகுதியில் அகழ்வாராய்ச்சி நடத்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் தமிழர்களின் நாகரிகம், பண்பாட்டை அறிய முயல்வதில் மத்திய அரசு காலம் தாழ்த்துவது ஏற்புடையது அல்ல என தெரிவித்தனர். ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி நடத்தியதன் முடிவு என்ன என்றும் அதன் அறிக்கையை ஏன் இதுவரை சமர்ப்பிக்கவில்லை எனவும் மத்திய அரசுக்கு அவர்கள் கேள்வி எழுப்பினர். தூத்துக்குடியில் அகழ்வாராய்ச்சி நடத்தும் கோரிக்கை குறித்து மத்திய மாநில தொழில்துறை இயக்குநர்கள் பதிலளிக்க வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் தொடர்புடைய அதிகாரிகள் நேரில் ஆஜராக நேரிடும் எனவும் கூறி வழக்கை வரும் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு 11,55,000 ரூபாய்க்கான காசோலையை நாஸ்காம் மண்டல தலைவர் வழங்கியுள்ளார். கஜா புயல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் பல்வேறு தரப்பினர் நிவாரண உதவிகள் வழங்கி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சென்னை தலைமைச் செயலகத்தில் நாஸ்காம் மண்டல தலைவர் செந்தில்குமார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று சந்தித்தார். அப்போது அவர் கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் மற்றும் சீரமைப்பு பணிகளுக்காக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு 11,55,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். அப்போது நாஸ்காம் முதுநிலை மேலாளர் ராம்குமார் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் உடன் இருந்தனர்.
விவிஐபி ஹெலிகாப்டர் ஒப்பந்த ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள இடைத்தரகர் ராஜீவ் சக்சேனாவை வரும் 18ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. விவிஐபி ஹெலிகாப்டர் ஒப்பந்த ஊழல் தொடர்பாக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகின்றது. இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கிறிஸ்டியன் மைக்கேல் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் துபாயில் கைது செய்யப்பட்டு இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதேபோல் துபாயில் தலைமறைவாக இருந்த மற்றொரு இடைத்தரகர் ராஜீவ் சக்சேனா கைது செய்யப்பட்டார். அவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணை காவல் நிறைவடைந்ததை அடுத்து இன்று அவரை டெல்லி பாட்டியாலா ஹவுஸின் வளாகத்தில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் காவல் நீட்டிப்பு எதுவும் கேட்கப்படவில்லை. இதையடுத்து சக்சேனாவை 18ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கும்படி உத்தரவிட்டனர். மேலும் அவரது சமீபத்திய மருத்துவ பரிசோதனை அறிக்கையை எய்ம்ஸ் மருத்துவமனை நாளை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் சிறையில் இருக்கும் சசிகலா தண்டனை காலத்துக்கு முன்பாகவே விடுதலை ஆவார் என தகவல் வெளியாகியுள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகிய 3 பேருக்கும் 4 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தலா 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இவர்கள் பெங்களூர் சிறையில் அடைக்கப்பட்டு 2 ஆண்டுகள் முடிய உள்ளது. வருகிற 15ஆம் தேதியுடன் இவர்களது சிறை வாழ்க்கை 2 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இந்நிலையில் பெங்களூர் பரப்பன அக்ரஹார ஜெயிலில் சசிகலா முன்கூட்டியே விடுதலையாக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. கர்நாடக மாநில சிறைத்துறை விதிகளின்படி நீண்ட கால மற்றும் குறுகிய கால தண்டனை பெற்றவர்கள் 3/2 பங்கு காலத்தை ஜெயிலில் கழித்துவிட்டால் அவரை முன்கூட்டியே விடுதலை செய்யலாம் என்ற விதி உள்ளது. மேலும் சிறையில் தண்டனை அனுபவிக்கும் காலகட்டத்தில் தவறு எதுவும் செய்யாமல் நன்னடத்தையுடன் நடந்து கொண்டால் கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்ய சட்ட விதிகள் இடம் உள்ளது. இதன்படி அடுத்த ஆண்டு சசிகலா சிறையிலிருந்து விடுதலையாக வாய்ப்பு உள்ளது. சசிகலா 2017ஆம் ஆண்டு சிறைக்கு சென்றார். 4 ஆண்டு தண்டனைப்படி அவர் 2021ஆம் ஆண்டு வரை சிறையில் இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது அவரை கொலை செய்ய முயன்ற பாசறையில் இருக்கும் மோடி இப்போது காமராஜரை பற்றி பேச தகுதியில்லை என்று தமிழக முன்னாள் காங்கிரஸ் தலைவர் EVK இளங்கோவன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் உள்ள நீதிமன்றத்தில் அரசு தொடர்ந்த அவதூறு வழக்கில் ஆஜரான பின்னர் செய்தியாளர் பேசிய இளங்கோவன், தமிழக அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு முக்கொம்பு அணையை உடைத்தார்களா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக கூறினார். மேலும் மானம் உள்ளவர்கள்தான் மான நஷ்ட வழக்கு தொடர வேண்டும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த தகுதி இல்லை என்றும் இளங்கோவன் தெரிவித்தார். அதான் நான் சொன்னேன், வழக்கு தொடர்றதுக்கே தகுதி கிடையாது. மானம் உள்ளவர்கள் தான் மான நஷ்ட வழக்கு போட வேண்டுமே ஒழிய மானமில்லாத இந்த முதலமைச்சர் மீது வழக்கு போட்டு இருக்கின்றார். அதை கண்டிப்பாக சந்திப்பேன். இன்னும் 5 கொலையில் அவர் சம்பந்தப்பட்டவர் என்பதோடு மட்டுமல்ல, 30-40 வருடங்களுக்கு முன்பு சம்பந்தப்பட்ட கொலை வழக்கை பற்றியும் நான் பேசுவேன். பிரதமர் மோடிக்கு காமராஜரை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று தெரியவில்லை. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக காமராஜர் தலைவராக இருந்தபோது அவரை கொல்ல முயற்சி செய்தவர்கள் RSS காரர்களும் நாகா முடிவர்களும். ஆகவே அந்த வழியில் வந்த மோடிக்கு காமராஜரை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? 18வது உலக தமிழ் இணைய மாநாடு செப்டம்பர் மாதம் சென்னையில் நடைபெறும் என அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா தெரிவித்தார். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா, உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்ற தலைவர் மணியம், கிண்டி பொறியியல் கல்லூரி தலைவர் கீதா, கோவை வேளாண் பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியர் பொன்னவை கோ மற்றும் துணைவேந்தர் ராமசாமி ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சூரப்பா, 18வது உலக தமிழ் இணைய மாநாடு வரும் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரையும் விடுதலை செய்ய ஆளுநர் உடனடியாக உத்தரவிட வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் விருப்பம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரின் விடுதலையை வலியுறுத்தி அற்புதமால் தமிழ்நாடு முழுவதும் நீதி கேட்கும் பயணம் மேற்கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 7 பேரையும் விடுதலை செய்ய பரிந்துரைக்கும் தீர்மானத்தை கடந்த செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி தமிழக அமைச்சரவை நிறைவேற்றி அது தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் ஆளுநருக்கு அனுப்பி வைத்தனர் என்றும், இதற்கு இன்று வரை ஆளுநர் பதில் அளிக்காதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அமைச்சரவை பரிந்துரை செய்த இன்றுடன் 151 நாட்களான நிலையில் இந்த விஷயத்தில் ஆளுநர் முடிவெடுக்காதது அறமான நியாயமான செயல் அல்ல என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அற்புதமால் மேற்கொண்டுள்ள நீதி கேட்கும் பயணம் வெற்றி அடையட்டும் என்று வாழ்த்தியுள்ள அவர், 7 பேரையும் விடுதலை செய்ய ஆளுநர் உடனடியாக உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். வால்பாறை தேயிலை தோட்டங்களில் 100க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் தஞ்சமடைந்திருப்பதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்புடன் இருக்க வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் வெள்ளமலை, டனல் சிந்தார் நீர்வீழ்ச்சி, நீரார் அணை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் தஞ்சமடைந்துள்ளன. அப்பகுதியில் உள்ள தேயிலை தோட்டம், தொழிலாளர் குடியிருப்பு உள்ளிட்ட பகுதியில் அவைகள் உலா வருகின்றன. ஆபத்தை உணராத சுற்றுலா பயணிகள் இதனை வேடிக்கை பார்ப்பதும் செல்ஃபி எடுப்பதுமாக உள்ளன.
யானைகளை கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். யானைகள் எந்த நேரமும் குடியிருப்பு பகுதிகள் செல்லும் நிலை உள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இதையடுத்து பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்புடன் இருக்க வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் எப்போதும் பரபரப்புடன் செயல்படும் ஆன்லைன் உணவக சேவை நிறுவனமான ஸ்விக்கியில் ஆர்டர் செய்த உணவில் இரத்தக்கரை படிந்த பேண்டேஜ் கிடந்ததாக வாடிக்கையாளர் ஒருவர் புகார் தெரிவித்துள்ளார். சென்னை சேலையூர் உள்ள உணவகத்தில் வாடிக்கையாளர் பாலமுருகன் என்பவர் ஸ்விக்கி ஆன்லைன் மூலம் நூடுல்ஸ் உணவுக்கு ஆர்டர் செய்துள்ளார். இதையடுத்து அவருக்கு ஸ்விக்கியின் முகவர் நூடுல்ஸை விநியோகம் செய்துள்ளார். பின்னர் அதனை உட்கொண்ட பாலமுருகன் உணவு பொட்டலத்தில் இரத்தக்கரை படிந்த பேண்டேஜ் ஒன்று இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதையடுத்து புகார் தெரிவிக்க முயன்ற பாலமுருகன் ஸ்விக்கி ஆன்லைன் உள்ள சாட் வசதி மூலம் புகார் தெரிவித்துவிட்டு தமது முகநூலில் அதனை அம்பலப்படுத்திவிட்டார். அவர் ஸ்விக்கி மற்றும் உணவகம் ஆகிய இருவர் மீதும் புகார் தெரிவித்துள்ளார். இதையடுத்து உணவக அதிகாரிகள் ஊழியர் ஒருவரின் காயத்திற்கு போடப்பட்டிருந்த பேண்டேஜ் நூடுல்ஸில் தவறி விழுந்து விட்டதாகவும் இழப்பீடு தர தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். ஆனால் பாலமுருகனோ இனி இதுபோல் தவறிழைக்காதீர்கள் என்று அறிவுரை வழங்கியுள்ளார். சாப்பாட்டுக்கு உணவகம் செல்ல சோம்பலாகும் நபர்களுக்கு இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பதை தவிர்க்க முடியாது என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். காதலர் தினத்தை முன்னிட்டு ஹோசூரிலிருந்து 40 லட்சம் ரோஜா மலர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் சுற்றுவட்டார பகுதியில் 575 ஏக்கர் பரப்பளவில் பசுமை குடில் மூலம் ரோஜா சாகுபடி செய்யப்படுகின்றது. காதலர் தினத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் சிங்கப்பூர், மலேசியா, துபாய் உள்ளிட்ட நாடுகளுக்கு இங்கிருந்து 60 லட்சம் ரோஜா மலர்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. கடந்த 2 ஆண்டுகளாக சீனாவில் இருந்து அதிகளவு ரோஜா மலர்கள் விநியோகம் செய்யப்பட்டு வந்ததால் ஹோசூர் ரோஜா மலர்கள் தேக்கமடைந்து விவசாயிகளுக்கு அதிக நஷ்டத்தை ஏற்படுத்தியது. இந்நிலை தற்போது மாறி வருகின்றது. இந்த ஆண்டு காதலர் தினத்தை முன்னிட்டு 40 லட்சம் பல வண்ண ரோஜா மலர்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. பருவநிலை மாற்றத்தால் ரோஜா உற்பத்தியில் பாதிப்பு இருந்தாலும் ஏற்றுமதி சூடுபிடித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விதவிதமான ஃப்ளவர்ஸ் பயிர் செஞ்சு இந்த ஏரியாவில் வந்து பல 100 ஏக்கரில் கிரீன் ஹவுஸ் எல்லாம் இருக்குது. நாங்களும் செஞ்சுருக்கிறோம். ஆனால் இந்த வந்து ஃப்ளவர்ஸ் வந்து தான் வேர்ல்ட் லெவலையே ஒசூர், டெனிகோட்டா விளையிற ஒரு ரோஜாக்கள் த்ரூஅவுட் வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 லட்சத்துக்கு மேலே பூ விற்பனை மேலே எக்ஸ்போர்ட் போயிருக்குது. அங்கேயும் அதுக்கு தகுந்தவாறு நல்ல ஒரு ரேட்டும் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த ரேட் அனுப்புனால இங்கே ஒசூர் தாலுக்கா பூ விவசாயிகளுக்கும் டெனிகோட்டை தாலுக்கா பூ விவசாயிகளுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் இதே ஒரு நிரந்தரமான ஒரு ரேட் இருக்கணும். இந்த பூக்கு இந்த வர நஷ்டம் ஆகிறதுக்கும் அரசாங்கம் கொஞ்சம் பார்வையிட்டு அதுக்கு ஆகிற நஷ்டத்தையும் அவங்க ஏற்றுக்கணும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடந்து சென்ற பெண்ணிடம் 10 சவரன் தங்க சங்கிலியை பறித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நம்பி நாயுடு தெருவை சேர்ந்த ராமசுப்பு என்பது மனைவி வசந்தி. இவர் அதே பகுதி நடந்து சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் அவர் கழுத்தில் நடந்திருந்த 10 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்து தப்பிச் சென்றனர். இதுகுறித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் வசந்தி புகார் கொடுத்தார். இந்த புகாரின் பேரில் போலீசார் மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். இதேபோல் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த திருக்கோஷ்டியூரை சேர்ந்த நீதிபதி என்பது மனைவி சுந்தரவள்ளி. இவர் கிராம நிர்வாக அலுவலரை சந்தித்துவிட்டு வீடு திரும்பிய போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் கழுத்தில் நடந்திருந்த 3 சவரன் சங்கிலியை பறித்து தப்பிச் சென்றனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கருவக்குறிச்சி ஸ்டாப்ல இறங்கி நான் மட்டும் போய்கிட்டு இருந்தேன். போயில 2 பேரும் எனக்கு முன்னால போனாங்க. போய்கிட்டு இருக்கையில திரும்பி வந்தாங்க. வந்து எனக்கு அட்ரஸ் கேட்டாங்க. பிள்ளையார் வெட்டிக்கு எதுமா அட்ரஸ்னு. நான் திருப்பத்தூர் போயிட்டேன் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில இறங்கிட்டேன். கீழே நீ வண்டியில இருந்தேன் இறங்குறான்னு சந்தேகப்பட்டு வேகமா நடக்கையில பின்னாடி வந்து அத்துக்கிட்டு வண்டியில ஏறி போயிட்டாங்க. எனக்கு யாருன்னே தெரியாது. உடனே கத்துனே ஐயோப்பா அத்துக்கிட்டு போறாங்க. அங்க ரொம்ப தூரத்துல இருந்து சனங்க ஓடியாந்தாங்க. ஆண்டிப்பட்டி அருகே காட்டு யானை தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அடுத்த அரசரடி கிராமத்தை சேர்ந்தவர் மாயி. இவர் அதே பகுதியில் விவசாயம் செய்து வந்தார். இந்நிலையில் மாயி தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்த போது காட்டு யானை விரட்டியதாக கூறப்படுகின்றது. இதையடுத்து தப்பியோட முயன்ற மாயி யானை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த வனத்துறை அதிகாரிகள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து இறந்தவர் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடி பங்கேற்ற விழாவில் பெண் அமைச்சரிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட திரிபுரா அமைச்சரின் செயல்பாடுகள் குறித்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது.
திரிபுரா மாநிலத்தில் முதலமைச்சர் பிப்லப் குமார் தேப் தலைமையில் பாஜக ஆட்சி நடைபெற்று வருகின்றது. அம்மாநிலத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் மோடி பல்வேறு நலத்திட்டங்களை தொடக்கி வைத்தார். அப்போது ஒரு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த சமூக நலத்துறை பெண் அமைச்சர் சந்தனாவின் இடுப்பை பிடித்தபடி அமைச்சர் மனோஜ் காந்தி நின்று கொண்டிருந்தார். இந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. இதையடுத்து பெண் அமைச்சருக்கு விழா மேடையிலேயே பாலியல் துன்புறுத்தல் நடந்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து சர்ச்சைக்குள்ளான அமைச்சர் மனோஜ் காந்திக்கு எதிர்ப்பு வலுத்து வருகின்றது. அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இன்னும் 2 வாரங்களில் சென்னை திரும்புவதாக அக்கட்சியின் துணை செயலாளர் LK சுதீஷ் தெரிவித்துள்ளார். 19ஆம் ஆண்டு தேமுதிக கொடி நாளை முன்னிட்டு கட்சியின் கொடியை விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் விருகம்பக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் கொடியேற்றினார். அதைத் தொடர்ந்து தேமுதிக கட்சி அலுவலகத்திலும் தேமுதிகவின் துணை செயலாளர் LK சுதீஷ் கொடியேற்றி வைத்து தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிட உள்ளதாகவும் எந்த தொகுதி என்பதை தலைவர் விஜயகாந்த் முடிவு செய்வார் என்றும் தெரிவித்தார். இன்னும் 2 வாரங்களில் விஜயகாந்த் சென்னை திரும்ப உள்ளதாக கூறிய சுதீஷ், அதிமுக, பாஜக மற்றும் சில கட்சிகளுடன் கூட்டணிக்காக பேசி வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் இம்மாத இறுதிக்குள் கூட்டணி உறுதியாகும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கட்சி சார்பில் எல்லா பகுதியிலும் எங்களுடைய கழக பணி ஆற்றி உள்ளோம். இப்போ கூட்டணி சம்பந்தமாக பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் எல்லா கட்சியோடும் பேசி கொண்டிருக்கோம். எங்கள் தலைவர் வந்த உடனே எங்களுடைய குழு சார்பில் அந்த அறிக்கையை நாங்கள் தலைவருக்கு ஒப்படைப்போம். தலைவர்கள் விரைவில் அறிவிப்பார். பிஜேபி பேசிக்கிறோம், மற்றவங்களோட பேசி தான் இருக்கோம், எல்லாரோடையும் பேசி தான் இருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் எல்லா கட்சியும் எங்களோட பேசியிருக்காங்க. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எங்கள் தலைவர்கள் 2 வாரத்தில் சென்னை வர உள்ளார். அந்த தலைவர்கள் முடிவு. சென்னை மெட்ரோ ரயில்களில் பொதுமக்கள் இன்றும் இலவசமாக பயணம் செய்யலாம் என்று நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் நேற்று ஒரு நாள் மட்டும் 2 லட்சம் பேர் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளனர். ரயில் கட்டணத்தை குறைக்க நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர் காயத்ரி தரும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். வரும் நாடுகளில் தமிழ்நாடு முக்கிய அளவிலேயே முக்கிய பங்கு வகிச்சிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா தற்போது மெட்ரோ சேவையானது மோடி அவர்கள் திறந்து வைத்திருக்காங்க. அதாவது திருச்சியிலிருந்து காணொலி மூலியமாக மெட்ரோ ரயில்வே சேவை இவர் திறந்து வச்சிருக்காரு. டிஎம்எஸ்ல இருந்து வண்ணாரப்பேட்டை வரைக்கும் இந்த மெட்ரோ சேவையானது நடைபெற்று வருகிறது. இந்த மெட்ரோ சேவையில பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 நாட்களா இலவச பயணம் மேற்கொண்டு வராங்க பயணிகள். இதனால அவர்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடியதா தான் இந்த பயணமானது நிகழ்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரியே காஸ்ட் வைஸ்ல இதை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை பொதுமக்கள் முன் வச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த சேவை நடந்துகிட்டு இருக்கனால மக்களுக்கு தொடர்ந்து பயனளிக்கும் விதமா தான் இருந்துட்டு இருக்கு. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆதியுடன் செய்தியாளர் காயத்ரி. டெல்லியில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் இன்று அதிகாலை நிகழ்ந்த பயங்கர தீ விபத்தில் சிக்கி 17 பேர் உயிரிழந்துள்ளனர். டெல்லி மாநகரில் பரபரப்பாக உள்ள இடங்களில் கரோல் பார்க் முக்கிய இடத்தை பெறுகின்றது. இங்குள்ள ஆர்பிட் பேலஸ் என்ற நட்சத்திர ஹோட்டலில் இன்று அதிகாலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. 4 மாடிகள் கொண்ட இந்த ஹோட்டலில் 40க்கும் மேற்பட்ட அறைகள் உள்ளன. 60க்கும் மேற்பட்டோர் தங்கியிருந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் இன்று அதிகாலை 4:30 மணி அளவில் திடீரென இங்கு தீ விபத்து ஏற்பட்டு பரவ தொடங்கியது. இதில் 17 பேர் பலியாகினர். இவர்கள் பலர் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது. 40க்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். தீ விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் 26 வாகனம் விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர். மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து டெல்லி மாநில அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. மேலும் பலியானோர் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய போலீசார் உயிரிழந்தவர்களை அடையாளம் காணும் பணி நடந்து வருவதாக தெரிவித்தனர். इन्वेस्टिगेशन का पार्ट है वो कर रहे हैं. प्राइमा फेसी अभी हमने वही है कि अभी आइडेंटिफिकेशन प्रोसेस इज स्टिल ऑन और अभी इनका जो हमने रिकॉर्ड्स वगैरह थे, रजिस्टर वगैरह, वो सारे कुछ सीज किए हुए हैं. उसके बाद ही हम आपको विद इन आवर और 2 आवर्स बता पाएंगे. ऑफिशियल अभी जो हमारा फिगर है वो हमें जो कंपाइल की है वो 17 है, लेकिन फिर भी हम अभी और चेक कर रहे हैं क्योंकि अलग புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.